தீபக் அவர்கள் தான் பிக் பாஸ்லேயே ரியல் ஹீரோ அப்படின்ற மாதிரி பிக் பாஸே நேற்று நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாரு. ஒரு கிரீடத்தையும் போட்டு எவிக்ட் ஆகும்போது இது வரைக்கும் இருந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா 7 சீசன் வரலாற்றில் யாருக்குமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை. தீபக் அவர்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு வந்து தீபக் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி, அவரோட ஃப்ரெண்டு சஞ்சய், மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்டை முழங்க கிரீடத்தை போட்டு அவருக்கு மாலையெல்லாம் அணிவிச்சு சூப்பராகவே வரவேற்றிருக்காங்க. அவருமே செம்மையாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருக்காரு. கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்காரு. வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே கேம் விளாண்டாரு. ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ லைட்டாக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, கால் உடஞ்சனால. ஆனால் கடைசியில் வந்த எல்லா வாரங்களையும் சூப்பராகவே விளையாண்டார். எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு கூட அவர் போட்டிருக்க மாட்டார். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவே இருந்து ஃபைனல் நோக்கி அவர் வருவார், டாப் 5ல் இருப்பார், ஏன் ரன்னர் அப் கூட ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்ஃபேர் எவிக்ஷனாக பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டாங்க அவரை அனுப்புனதுனால தான் பார்த்தீங்கன்னா இது டிஆர்பி பிச்சுக்கிச்சு. வேறு யாரை அனுப்பிச்சிருந்தாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இருந்திருக்காது. நேற்று பவித்ராவையோ விஜய் விஷாலையும் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சரிப்பா போயிட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். தீபக்கை நேற்று வெளியில் அனுப்பிச்சனால தான் அப்படி ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி மக்கள் விட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிஆர்பியும் பிச்சுக்கிச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.